நடந்ததுக்கு என்ன பதில்? அதுக்கு தானே வந்திருக்கோம். அப்படியே நடந்திருக்குல்ல, நாயை நாயை கடிச்சு கொத்துட்டு இருக்கு. நேற்று ஈவினிங்கும் தொடர்ந்து 4-5 முறை இதே மாதிரி போயிருக்கு. அந்த சைடு விசாரிக்கும் போது இதோட 4, 6, 5வது டாக் சொல்றாங்க. அவங்க 5வது முறை நாயை கொண்டிருக்கு. இல்லைங்கம்மா, இப்போ நாங்கள் வந்ததுனால அந்த சைடு பேசுகிறோம். ஒரு கொலை நடந்துருச்சு இல்லைங்கம்மா. இப்போ ஒண்ணு எடுத்தாம ஆகும். கண்டிப்பா நீங்க அதை அஜாக்கிரதையா இல்ல உங்க மேலேயும் ஒரு வழக்கு பதிவு பண்ணிதான் ஆகணும். இல்லைங்கம்மா, இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடு எல்லா மக்கள் வந்து சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. அடிச்சு கொள்றேன் அப்படிங்கிறாங்க அந்த நாயை. எந்த ஏரியான்னு கேட்குறாங்க. தோட்டம் எங்க? இப்போ இல்லைங்க சார், அந்த ஒன்று மட்டும் தான், ரெட்ரீவர் மட்டும் தான். இல்லை அது ஓகேங்க. பேர் கேளுங்க, ஓனர் பேர். ப்ராப்ளம் வந்ததுனாலதான் போலீஸ் ஒரு 3 டைம்ஸ் வந்து 3 நாய் அடிச்சு சாகு வரைக்கும் வரல கொண்டிருக்கு. பப்ளிக் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏரியா நடக்காத மாதிரி கொஞ்சம் கேளுங்க. என்ன நடந்ததுக்கு பதில் சொல்லுங்க. மறுபடியும் ஒரு நிமிஷம் நடவடிக்கை இல்லைங்க மேடம், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருங்க, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன். இல்ல இல்ல, நான் அதே ஒரு சரி சொல்லுங்க சொல்லுங்க. அது ஓகே மேடம். சரி, நான் இப்போ ஒரு நிமிஷம் நான் அதான் சொல்றது. அதான் இதே உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு 10 தெரு நாயை உங்க நாயை கொண்டு இருந்தா விட்டுருப்பீங்களா மேடம்? இல்ல அப்படி இல்லை, உயிர் எல்லா உயிரும் ஒண்ணுதானே. நான் இதே ஒரு குழந்தைக்கு நடந்திருந்தா இன்னொரு இஷ்யூ எவ்வளவு பெருசா போயிருக்கணும். மொபைல் நம்பர்? அவர் பேர் நிரஞ்சனங்களா? என்ன ஏஜ்மா? எனக்கு புரியுது சார். சார் நான் பல கேஸை பார்த்துருக்கேன் சார். உங்களை ஒரே ஒரு நாய்க்கு பொதுவாக ஒரு 5 வயசு குழந்தை இருந்துச்சுன்னா, நாய்க்கு பொதுவாக ஒரு 5 வயசு குழந்தை இருந்துச்சு.